லாஸ்ட் டைம் நம்ம வந்து இங்கே வீடியோ போடுறப்ப இங்கெல்லாம் வந்து தண்ணி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டுருக்கு. அப்போ எந்த அளவுக்கு இங்கே வெயில் காயுதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறது தெரியும். இதே இடத்துல 10 நாள் முன்னாடி தான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஃபுல்லு ட்ரை ஆகிட்டுக்குது. தண்ணி சுத்தமாக இல்லை. ஆனால் தண்ணி இங்கே இல்லைனா கூட இந்த ஓணம் செடிங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப செழிப்பாகவே இருக்கும், பச்சை பசேர்னு. அது எப்படின்னு தான் தெரியல. இவங்களுக்கெல்லாம் தண்ணி எங்கேருந்து கிடைக்குதுன்னு தெரியல. ஏன்னா வாட்டர் ரிசோர்ஸ் இவங்களுக்கெல்லாம் எப்படி வருதுன்னே தெரியல. ஆனால் இங்கே வந்துட்டு இந்த சின்னதாக பழம் வெட்டி வச்சுருந்தாங்க. அங்கங்கே கொட்டையாக தண்ணி இருந்துச்சு. ஆடு மாடுங்க குடிக்கிறதுக்கெலாம் கரெக்டாக இருந்துச்சு தண்ணி. ஆனால் சுத்தமாக தண்ணியே இல்லை. பாருங்கள், இந்த லொக்கேஷன் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏரியே ஃபுல்லு வறண்டு போயிட்டுக்குது. நல்லா காற்றடிக்குது, குழுன்னு நல்லா காற்றடிக்குது. சூப்பராக இருக்குது. அழகாக அந்த ஒரு சின்ன ஒரு குருவி கத்துற சத்தம். இந்த பக்கம் குருவி பறக்குது. ஓகே, நம்ம போயிட்டு ஃபுல்லாக வறண்டுட்டுருக்கு. ஸோ இப்படி போயிட்டு நேராக போயிட்டு ரைட் எடுத்தாங்க போகணும். நம்ம போகலாம் வாங்க. இது வந்துட்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு திட்டம் 2024-25 கட்டிக்கிறாங்க. இதை கட்டல, ஆக்சுவலாக இதை தூர்வாரிருக்காங்க. ஸோ அதோட இதுதான் இது. நெல் பயிர் முழு விளைச்சலுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து அறுவடை செய்யக்கூடிய தருணத்தில் இருக்குது. இது ஜஸ்ட்டு இருக்கிற காயல் வெயிலுக்கு ஃபுல்லு ட்ரை ஆகிடுச்சுனாக்கா இது அறுவடை செஞ்சுருவாங்க. இங்கே ஒரு தண்ணி தொட்டி வந்து கட்டி வச்சுருக்காங்க, மாடு ஆடுங்களும் தண்ணி குடிக்கிறதுக்கு. போய் கீழே போய் பார்க்கலாங்க. அருமையாக தட்டி சுற்றி போய் பார்க்கலாம். தண்ணி திறந்து விட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அருமையாக இருக்குங்க தண்ணி. ஃபுல்லாக ரப்பி வச்சுருக்காங்க ஆடு மாடுலாம் குடிக்கிறதுக்கு. நம்ம கால் கொஞ்சம் வச்சுக்கலாம். கொடுமை தானே பிடிங்கிச்சு, சம்பவம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு வழியாக ஃபீட் பண்ணிட்டோம். சும்மா சொறி வச்சுருக்காங்க, தெரியவே இல்லை. போய் டச் பண்ணோடனே பிடிங்கிச்சு. அதை அடைக்கிறதுக்குள்ளே ஃபுல்லாக நனைஞ்சிடுச்சு ஃபுல்லாக. ஓகே, பரவாயில்ல. ஓகே, ஸோ அப்படியே நம்ம வந்துட்டு ஈவினிங் ஆச்சு. ஈவினிங் ஒரு வாக் முடிச்சாச்சு. இது வைக்க போகிறோன்னு சொல்லுவோம் நாங்கள். லாஸ்ட் டைம் இதே இடத்துல வந்துட்டு ஒரு விளைச்சல் ரீல்ஸ் போட்டிருப்போம். அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.